வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. மரம் நடுகள் என்று அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன ஒற்றை வார்த்தை சேது கல்லூரி முழுவதும் மரம் நட்ட கல்லூரி நிர்வாகம். 16ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் முதல்வர் சேது குமரன் சொன்ன தகவல். தேசம் செய்திகள் தமிழ்நாட்டில் இருந்து முருகன். மரம் நடுங்கள் என்று அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன ஒற்றை வார்த்தையை பல ஆண்டுகளாக நிறைவேற்றி வருவதாக இந்த கல்லூரிகள் முதல்வர் சேது குமரன் கூறினார். கவிதை அப்துல் கலாம் ஐயா கவிதை என்னன்னா, நம்ம உடம்புல போட்டுருக்கிறது எல்லாமே காசு, மூச்சு காற்றுக்கு என்ன கொடுத்து அவ்வளோதான். இந்த கவிதையை படிச்சுட்டு நான் லடாக்கில் இருக்கையில் என்னை ஜனாதிபதி மாளிகை படிச்சுட்டேன். ஸோ ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே என்னோட பேசிட்டு ஸோ அதில் நான் எழுதின மலேசிய மணிமகுடர், தேவத்தில் இந்த மாதிரி நூல்கள் எல்லாம் அவர் கொடுத்தார். அவருடைய நூலை கொடுத்தார். கொடுத்து 2 பேரும் பேசுகிறத கவிதையெல்லாம் யாரையும் இன்ஜெக்ட் பண்ணுற மாதிரி கவிதை எழுதியிருப்பாங்க. நல்லா வேர்த்து விறுவிறுத்து வேப்ப மரத்துக்கு கீழே உங்கள் எல்லாம் எவ்வளோ சந்தோஷம் இருக்குமோ அது மாதிரி கவிதை எழுதணும் அப்படின்னு ஜப்பானிய கவிஞர் எழுதுன்னு அம்மான்னு ஒரு கவிதை, மாசக்தி கிடான்னு ஒரு புக்கு. அதை படித்து பார்த்துட்டு இப்படி தான் எனக்கு ஒரு கவிதை இருக்குது. அம்மா கவிதையை படித்தேன். ஒரு தவணை படிக்கல, 2 தவணை படித்தாரு. 3வது தவணை எதிர்த்து சொல்லி என் பக்கத்தில் இருந்து கூட்டம் வர்றாங்க. அப்புறம் சில நாட்களில் நாங்கள் 2 பேரும் தைவான் திருக்குறளை ஒரு பக்கமும் தங்கத்தில் தமிழ்லையும் தைவான் மொழியிலையும் வெளியிட்டோம். புத்தகத்துக்கு வெளியிட்டுள்ளாங்க. அங்கேயா என்ன செஞ்சார் அப்துல் ஐயா? அப்துல் கலாம் ஐயா என்ன செஞ்சார் அப்படின்னா, ஐயா நீங்கள் சென்னைக்கு வரோன்னு சொன்னீங்க, வரமாட்டேங்க. சேதுபாஸ் காசு பண்ணியிருக்கேன். சோஃபா கிட்ட மகளிர் கல்லூரி அதுக்கு வருவீங்க, அதுக்கு வரமாட்டேங்க. ஸோ என்னங்க இல்லை, நான் வந்துடுவேன். பட் நீங்கள் கிராமத்துலேருந்து வந்தீங்க, கிராமத்தில் போய் மரம் வைங்க, நான் பக்கத்தில் நிற்கிறேன் அப்படின்னு ஒரு ஒற்றை வார்த்தை. அது இந்த காட்டுக்குள்ளே கொண்டாங்க. என்னைய நடிகர் விவேக்கு அந்த ரோட்டி சட்டம் ஆட்சி சிட்டிங்க அது அத்தனை உறுப்பினர்களும் வந்தாங்க. 2014 மரம் நட்டாங்க. இன்றைக்கி 65,000 மரங்கள் இருக்குது 300 ஏக்கரில். நேற்றைக்கு 6,600 மரங்கள் நட்டு, பல்வகை மரங்கள் நட்டு இந்தியா பக்காப்பு இருக்கார். சேது பாஸ்கரா வேளாண்மை கல்லூரியின் 16வது ஆண்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் அதிகமான மாணவர்கள் கலந்து கொண்டனர். இவர்களுக்கு சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட்டன. முக்கிய பிரமுகர்களும் பலரும் இதில் கலந்து கொண்டனர். கல்லூரி முதல்வர் சேது குமரன் அனைவரையும் வரவேற்றார். அவர் பேசும்போது, அப்துல் கலாம் ஒரு நல்ல அறிவாளி. அவரை சந்தித்தேன். அவர் எங்கள் கல்லூரிக்கு வரும்படி அழைத்தேன். இதற்கு அவர் சொன்னது, நீ முதலில் மரங்களை நட, பிறகு வருகிறேன். அவர் கனவை நினைவாக்கும் வகையில் அவர் சொல்வதில் இருந்த பல மரங்களை நட்டுள்ளோம். இப்பொழுது மாணவிகளின் உழைப்பால் 6000க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்டுள்ளோம் என பெருமைக்குரிய விஷயமாக நான் கருதுகிறேன் என்றார் அவர். அதனாலதான் இந்த இடத்துக்கு பேரு கலாம் கவிஞர்கள் கிராமம் அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ இங்கே கிட்டத்தட்ட ஒரு 400 மாணவர்களுக்கு மேலே 4 வருஷத்துக்கு மாணவர்கள் படிச்சுட்ருக்காங்க. ஆடு, மாடு, கோழி, ஒட்டகம், கழுதை, குதிரை, புறாக்கள், ஸோ வாத்து, பன்றி, இந்த மாதிரி இயற்கையான விலங்கியலோடு இருந்தால் தான் விவசாயம் நல்லா வரும்னு சொல்லி இந்த வருஷம் 1080 மூட்டைக்கு மேலே மாணவர்களே நெல் உற்பத்தி பண்ணியிருக்காங்க. 110 வகையான பாரம்பரிய நெல்லையும் ஆர்கானிக், அதாவது இயற்கை விவசாயத்தின் மூலம் உருவாக்கியிருக்காங்க. இங்கே சப்போட்டா பழுத்துக்குழி இருக்கு, பல வகை மரங்கள் பழுத்துக்குழி இருக்கு, வாட்டர் ஆப்பிள் பழுத்துக்கு, சப்போட்டா, ஸோ அது போல் எலுமிச்சை, இந்த மாதிரி கனி மரங்கள் எல்லாம் இருக்கு. அனைவரும் வர வேண்டும், இயற்கையை நேசிக்க வேண்டும், இயற்கை விவசாயத்துக்கு முன்னோடியாக நாம் திகழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு சேது பாஸ்கரா இந்த கல்லூரியை சேது பாஸ்கரா வேளாண்மை கல்லூரி என்ற பெயரில் சேது பாஸ்கரா பல்கலைக்கழகமாக, விவசாய பல்கலைக்கழகமாக மாற்றுவதற்கான முயற்சியில் அப்துல் கலாம் ஒரு அறிவாளி. அவரை என்றும் மறக்கக்கூடாது. அவர் வழியில் இந்த கல்லூரி சிறப்பான முறைகள் உயர்ந்து நிற்கிறது. அவர் சொல்லும் ஒற்றை சொல் உறுதியானது. மாணவிகள் நமக்கு இன்னும் பல சாதனைகள் படைத்து பெருமை சேர்க்க வேண்டும். சேது பாஸ்கர் கல்லூரியில் அனைவரது முயற்சியினால் அதிகமான மரங்கள் நட்டு கின்னஸ் சாதனை அங்கீகாரம் கிடைத்துள்ளது என்பது பெருமைக்குரியது என்று தலைவர் சேது குமரன் தெரிவித்தார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.
ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.